ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி கர்ப்பத்துக்கு அன்புதான் காரணம்ங்கிற உண்மைய ஏன் இன்னும் மறைக்கிறாங்கங்கிற விளக்கம் எனக்கு தெரியாம நான் எங்கேயும் வரமாட்டேன். என்ன சார் விளக்க வேணும் உங்களுக்கு? என்ன விளக்க வேணும்? எதை ஒத்துக்க சொல்றீங்க? எதுக்கு சார் அவர் ஒத்துக்கணும்? என் நிலைமைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற, என் சந்தோஷந்தே வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற, எனக்காக எல்லா வலியும் சுமக்கிற என் அன்பு என்னை எப்படி பண்ணலன்னு மட்டும் எனக்கு உறுதியா தெரியும் சார். ஏன்னா என் அன்பு அப்படிப்பட்டவர் இல்ல. என் உடம்பு அன்பு தொட்டிருந்தாருன்னா, என் வயித்துல உண்டான கரு அன்புதுன்னா என் மனசு சொல்லும் சார். நீ நேசிச்ச உன் அழகனோட குழந்தைதான் உன் வயித்துல வளருதுன்னு என் மனசு சொல்லும். அதுதான் எங்க காதலோட சக்தி. ஆனா என் மனசு சொல்லல. என் மனசு மட்டும் இல்ல, இவரோட மனசு அப்படி சொல்லல. எப்பவுமே அடுத்தவங்க கஷ்டத்துக்காக பழிய ஏத்துக்கிற மனசு இவரு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் சார் நான் காரணம் இல்லைன்னு சொல்லணும்? அது ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க சொல்ற மாதிரி இவரு பொய் சொல்றதா இருந்தா, கம்பெனில வேலை பாக்குறவங்க, என் அப்பா அம்மா, ஊர் சனங்க முன்னாடி நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லி இவர் ஏன் சார் அதை ஏத்துக்கணும்? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? அசிங்கத்துக்கு பயப்படுறவரா இருந்தா இதை ஏன் சார் அவர் சொல்லணும்? தன் குடும்பத்துக்கு முன்னாடி தன் பேரு கெட்ட கூடாதுன்னு நினைக்கிறவரா இருந்தா, குடும்பமே அவரை வெறுத்தாலும் பரவாயில்லன்னு என் கழுத்துல தாலி ஏன் சார் கட்டணும்? அதுக்கப்புறம் 1000 பிரச்சனை வரும்போதும் குடும்பத்துக்கு கூட போய் சேராம நான் தான் வேணும்னு இன்னும் என் சம்மந்தத்தை எதிர்பார்த்து நிக்கிறாரே, அதை ஏன் சார் செய்யணும்? அவர் பயப்படுற ஆள் இல்ல சார், பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. அவர் என்னைய காதலிச்சிருக்காரு, நானும் அவரை காதலிச்சிருக்கேன். என் கூட பழக, என்னைய தொட கூட அவருக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவர் அப்பாவா இருந்திருந்தா தைரியமா நான் தான் சொல்லிருப்பாரு சார். ஆனா சொல்லலையே. என் அன்புக்கு போய் சொல்லி பழக்கம் இல்ல. இதுக்கு காரணம் அவர் இல்ல சார். இந்த உண்மையை அப்பா அம்மா, கூட வேலை பாக்குறவங்க, அன்போட அம்மா எல்லாரும் நம்புறாங்க. ஆனா நீங்க மட்டும் நம்பவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் வச்சு ஒரு மனக்கணக்கு போட்டு இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களே தவிர, எங்க 2 பேரோட மனசையும் எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுப்பாட்டையும் நேர்மையையும் மனசார யோசிச்சு பார்த்து பதில் தேட மறந்துட்டீங்களே சார். அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு கட்டுப்பாடு மீறி நடந்துக்கிற காதல் இல்ல சார் எங்க காதல். அப்படிலாம் கட்டுப்பாடு இல்லாத ஆளுகளும் நாங்க இல்ல சார். மனசார ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்ந்த காதல் சார் எங்க காதல். சுயநலமே இல்லாம குடும்பத்தோட சூழ்நிலைக்காகவும் சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காகவும் எங்க ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சு வாழ்ற அளவுக்கு பக்குவமும் முதிர்ச்சியும் அடைஞ்ச காதல் சார் எங்க காதல். எங்க பெத்தவங்கள எங்க காதல் என்னைக்கும் அவங்க நிம்மதியை அழிச்சிடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருந்தவங்க நாங்க. அப்படிப்பட்ட நாங்க யார் மேலயும் அம்பட்டு சுலபமா பழி போட்டெல்லாம் பேச மாட்டோம் சார்.
அதுக்கு இவர்தான் காரணம் நினைச்சு நீங்க எப்பேற்பட்ட காரியத்தை நடத்தி போட்டீங்கன்னு தெரியுமா? ஆனா அப்பவும் பொறுமை காத்து உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அன்னைக்கு எங்களை புரிஞ்சுப்பியன்னு நினைச்சேன்.